ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதி பற்றி நீங்கள் அறியாத சில உண்மைகளை தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் பல அற்புதமான ரகசிய கோவில்கள் உள்ளன. அதில் திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் ஒன்று. திருமலை ஏழுமலையான் கோவில் நாட்டில் மட்டுமின்றி உலக அளவில் மிகவும் மர்மமான கோவிலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமலை கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. புராணங்களின்படி திருமலை ஏழுமலையான் சதி தேவி பத்மாவதியுடன் திருமலை மலையில் வசிக்கிறார். வெங்கடேச பெருமானை பலமாக வேண்டிக் கொண்டால் பல வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பது பக்தர்களின் ஆழ்ந்த நம்பிக்கை. வெங்கடேஸ்வர சுவாமி பல பணக்கார கடவுள்களிலும் ஒருவர். திருமலை தேவஸ்தானத்தில் பல தெரியாத ரகசியங்களும் மறைக்கப்பட்டுள்ளன. திருமலை தேவஸ்தானத்தின் கருவறைக்குள் சென்று மீண்டும் வெளியில் வந்தால் வலது பக்கம் ஏழுமலையான் சிலை இருப்பதை உணரலாம். இதன் பின்னணியில் உள்ள ரகசியத்தை இதுவரை யாராலுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. வெங்கடேச பெருமானின் திருவுருவச் சிலையை பார்த்தால் கூட அது மனிதனை பார்ப்பது போல இருக்கும். மேலும் கோவிலுக்கு அடியில் விரஜன நதி ஓடுகிறது. சுவாமி சிலையின் காதுக்கு அருகில் காதை வைத்தால் 6 ஓடு சத்தம் கேட்கும் என்பதுமே ஐதீகம். கலியுகத்தில் வெங்கடேஸ்வர சுவாமி ஒரு செல்வ கடவுளாக அறியப்படுகிறார். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். கோவிலில் உள்ள உண்டியல் என்னும் பணியில் தினமும் 20 பேர் வரை வேலை செய்கிறார்கள். ஒரே நாளில் கோடிக்கணக்கான தட்சணைகள் வருகின்றன. ஸ்ரீவாரி சிலை எப்போதுமே ஈரமாக இருக்கும். எத்தனை முறை பூசாரிகள் சிலையை துடைத்து வைக்க முயன்றாலும் சிலை ஈரமாகவே இருக்கும். ஸ்ரீவாரி சிலை கல்லால் செய்யப்பட்டாலும் எப்போதுமே 110 டிகிரி பாரனீட் வெப்பம் இருக்கும். ஸ்ரீவாரிக்கு அருகில் எவ்வளவு குளிராக இருந்தாலும் சிலை எப்போதும் வியர்வையுடையதான் இருக்கும் என்பது ஐதீகம். பூசாரிகள் இந்த வியர்வையை அவ்வப்போது பட்டு துணியால் துடைப்பார்கள். திருமலை கோவிலில் தினமும் 3.5 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகிறது. பிரசாதம் தயாரிக்கும் அறைகளில் 270 சமையல்காரர்கள் உள்ளனர். இவர்களுடன் 600 உதவியாளர்களும் பணியாற்றி வருகின்றனர். திருமலை கோவிலில் பயன்படுத்தப்படும் பூக்கள், வெண்ணெய், நெய், அனைத்து சமையல் பாத்திரங்கள், பூஜை பொருட்கள் திருமலையில் இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ரகசிய கிராமத்திலிருந்து கொண்டு வரப்படுகிறது. அந்த ஊர் மக்கள் மிகவுமே கண்டிப்பானவர்கள். கருவறையில் ஸ்ரீக்கு முன்னால் மண் விளக்குகள் எரிவதில்லை. அவை எப்போதும் ஒவ்வொரு நாளும் எரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே ஜொலித்து கொண்டே இருப்பார்கள். ஸ்ரீவாரி சிலைக்கு தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்பட்டாலும் அந்த கல் அப்படியே இருப்பது விஞ்ஞானிகளுக்கு கூட ஆச்சரியமாக இருக்கிறது. ஐரோப்பாவில் உள்ள ஆம்ஸ்டர்டாமில் இருந்து பக்குவப்படுத்தப்பட்ட ரோஜா மலர்கள் பக்தர்களால் திருப்பதிக்கு விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுகின்றன. ஒரு ரோஜா மலரின் விலை சுமார் 80 ரூபாய். ஏழுமலையானுக்கு தினமும் ஒரு புதிய மண் சட்டி வாங்குகிறார்கள். இதில் தயிர் சாதம் தவிர வேறு எந்த நெய்வேத்தியமும் கோவில் கற்ப கிரகத்திற்கு குலசேகர படியை தாண்டாது. வைரம், வைடூரியம், தங்க பாத்திரங்கள் எதுவுமே குலசேகர படியை தாண்டச் செல்லாது. ஆண்டவனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்ட எச்சில் மண் சட்டியும் தயிர் சாதமும் ஒரு பக்தனுக்கு கிடைக்க பெற்றால் அது மிகப்பெரிய பாக்கியமாகும். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பல பெருமைகள் உள்ளன. இத்தனை பெருமைகளையும் கொண்ட திருமாலின் கோவிலை வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.